இருங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. என்னோட பேர் ராஜாராம். நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பற்றி உங்களுக்கு தெரியாத பல விஷயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதோட சில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் பற்றி A to Z சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இன்ஸ்டாகிராம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசனை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஃபவுண்டர் கெவின் சிஸ்டம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு முறை மெக்சிகோவுக்கு வெக்கேஷன் போயிருக்கிறாரு. அப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாங்களாம், என் iPhone 4ல் நான் ஃபோட்டோ எடுத்தேன், ஆனால் அது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாங்களாம், நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன், ஃபில்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன், அப்புறம் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன்னு ஆக மொத்தம் 3 அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்களாம், இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷனாக இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியா தாங்க இன்ஸ்டாகிராம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான அடிப்படையான யோசனை. இன்ஸ்டாகிராம்னுடைய பேசிக் ஐடியா அது தாங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் ஒரு இமேஜை இன்கேஸ் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டக்கூடியது ஃபில்டர்ஸ் தான் காட்டும். அந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடிட்டிங்கில் போயிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லார் மனசுலையும் எப்படி ஈஸியாக இடம் பிடிச்சதுன்னு சொல்கிறேன். சோஷியல் மீடியாஸில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா 150 கேரக்டர் பப்ளிஷ் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியானுடைய பிரதானம். இதுவே ஃபேஸ்புக் எடுத்திங்கன்னா டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாம் கலந்த ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். அதுவே யூடியூப் எடுத்துட்டிங்கன்னா வெறும் வீடியோஸ் மட்டுமே பிரதானமாக இருக்கும். பட் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்ஸ்டாகிராம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இதை ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டில் சொல்கிற பாருங்களேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். முதல்ல ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட கன்வே பண்ணி அவங்கள அட்ராக்ட் பண்ணி திரும்ப பார்க்க வைக்கிறதுல நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் புக்ஸு பார்த்திங்கன்னா வார்த்தைகளால் இப்படி இருந்ததுன்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாங்க. அதை படிக்கும்போது நம்ம உணர முடியும். அதுவே ஒரு படமாக இருந்தால் அது நம்மளை அட்ராக்ட் பண்ணி திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும். இதுவே மொபைலில் எடுத்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸை விட இந்த மாதிரி கேலரிஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸை அட்ராக்ட் பண்ணி நம்மளை திரும்ப பார்க்க வைக்கும். இன்ஸ்டாகிராம்னுடைய தாரக மந்திரமே இதுதாங்க. ஒரு தனிப்பட்ட நபரினுடைய திறமையோ இல்லை ஒரு பிஸ்னஸை ப்ராடக்டையோ ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. என் திறமை இப்படி இருக்கும், என்னோடய ப்ராடக்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளாலேயோ இல்லை எழுத்துக்களாலேயோ சொல்கிறத விட ஒரு இமேஜாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு நண்பகத்தன்மையை கொடுக்கும். ப்ளஸ் அதே மாதிரி யூசர்ஸை வந்துட்டு திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணி பார்க்க வைக்கும். எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் அந்த இமேஜஸை மட்டுமே பிரதானமாக காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபீட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இது தாங்க இன்ஸ்டாகிராம் ஹிட் அடிக்கிறதுக்கான ஒரு பேசிக் ரீசன். அடுத்ததாக இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டைப்ஸை பற்றி பார்க்கலாம். பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான அக்கௌண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் பர்சனல் அக்கௌண்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இந்த அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இதுதான் பர்சனல் அக்கௌண்ட். ஒரு தனிப்பட்ட நபராக நாம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை பப்ளிக்குக்கோ ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னா அதை பர்சனல் அக்கௌண்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளையோ இல்லை ஃபோட்டோஸையோ பார்த்திங்கன்னா இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே டேவிட் வார்னர் பாருங்கள், அவருடைய பர்சனல் அக்கௌண்ட் இது. அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இங்கே பர்சனல் அக்கௌண்ட்டாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பப்ளிக்கும் தெரிகிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இதுவே பர்சனல் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கிறப்போ எனக்கு ப்ரைவசி ரொம்ப முக்கியம். என்னுடைய ப்ரொஃபைல் பப்ளிக்காக யாருக்கும் வியூ ஆகக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வியூ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா செட்டிங்ஸில் போய் ப்ரைவசி செட்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட் அக்கௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத நபர் யாராவது பார்த்தாங்கன்னா திஸ் அக்கௌண்ட் இஸ் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். உங்களுடைய ப்ரொஃபைல் எதுவுமே அவங்களுக்கு வியூ ஆகாது. இப்படி தான் ப்ராடக்டாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இன்னொரு அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட, அதாவது உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட இல்லை உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். ஈவன் சின்ன சின்ன பிஸ்னஸுக்கு கூட பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்னுடைய ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் பாருங்கள், இது ஒரு டைலரிங் ஷாப்பு. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு கிஃப்ட் ஷாப்புடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். அவங்களுடைய கிஃப்ட் ஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா கிஃப்ட்ஸையுமே வந்துட்டு இங்கே ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்க த்ரூ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஷாப்புங்க, பிளாக் லவர்ஸ் கலெக்ஷனுங்கிற ட்ரெஸ்ஸு ஷாப்பு. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்னுடைய ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் மூலியமாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் அதாவது பிஸ்னஸ்லேயே பெருசாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் ஷாப்ஸும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பேஜஸ் வச்சுருக்காங்க. இது அவங்களுடைய பேஜஸ் தான். பாருங்கள், இது தனிஷ்க் ஜுவல்லரி, டாட்டாவுடைய ஜுவல்லரி ப்ராடக்ட்டு. அவங்களும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸை கூட பார்த்திங்கன்னா இங்கே ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் டைப்ஸ் சூஸ் பண்ணுறதில் நான் தரக்கூடிய சிம்பிள் டிப் என்னென்னா, ஒருத்தர் வந்துட்டு மல்டிப்புளாக எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு பர்சனலாக என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடியது இந்த ராஜாராம்ங்கிற அக்கௌண்ட்டு. இதுவே என்னுடைய ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட ஹார்ட்டி RKJASன்னு சொல்லிட்டு இந்த பேஜும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கேன். இது மாதிரி என்னால் எத்தனை பேஜஸ் வேணாலும் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்களும் அது மாதிரி எத்தனை பேஜஸ் வேணாலும் மெயின்டைன் பண்ணலாம். அடுத்ததாக வெரிஃபிகேஷன் இல்லை வெரிஃபைட் சிம்பிள்னா என்னன்னு சொல்கிறேன். ஒரே பேரில் நிறைய பர்சனல் அக்கௌண்ட்டோ இல்லை நிறைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோ இருக்கும். அதில் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம காட்டக்கூடியது இந்த வெரிஃபைட் சிம்பிள். எக்ஸாம்பிளுக்கு இந்த தனிச்சொல்லி பாருங்கள், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இதுதான் சொல்லிட்டு வெரிஃபைட் சிம்பிள் வாங்கியிருக்காங்க. இந்த வெரிஃபைட் சிம்பிள் நாம் கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தும். இந்த வெரிஃபைட் சிம்பிளை யார் வேணாலும் வாங்கலாம். அவங்க தான் அந்த பர்சன் இல்லை அவங்க தான் அந்த பிஸ்னஸுக்கான ஓனர் அப்படிங்கிறத சர்டிஃபிகேட்டை வந்து இன்ஸ்டாகிராம் கிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கும் வெரிஃபைட் சிம்பிள் கொடுப்பாங்க. அடுத்து இன்ஸ்டாகிராம் பயோனா என்ன பார்க்கலாம். ஒரு பர்சனுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பயோங்கிறது ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களை பற்றியோ இல்லை உங்கள் பிஸ்னஸை பற்றியோ ஒரு சின்னதாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இது வந்து யூஸருக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணணும் இந்த பேஜ் எதுக்கு அப்படிங்கிறது. இந்த பேஜ் பாருங்கள், பயோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி 3 கான்டாக்ட் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வாட்ஸ்அப் அப்படிங்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக கொண்டு போய் விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு வழி கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள் இந்த மெசேஜ் அப்படிங்கிறது. இது என்னென்னா இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக போய் அவங்கக்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கலாம். இதுவும் இல்லைன்னா இன்னொன்று வச்சுருக்காங்க, இந்த கான்டாக்ட் பட்டனு. இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அவங்கள நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம், இல்லை இமெயிலை என்கொயரி பண்ணிக்கலாம். 3 விதமான கான்டாக்ட்ஸ் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இன்ஃபோ அட்ராக்டிவாக இருக்கணும், அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் முழுக்க மொபைல் யூசர்ஸ்க்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ற ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸும் பார்த்திங்கன்னா அப்படி தான் அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தோன்னே நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீட்ஸ் 2 விதமாக இருக்குது. சிங்கிளாக இந்த மாதிரி தனித்தனியாக ஃபீட் பண்ணுறதும் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபீட் பண்ணக்கூடிய அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பசில் ஃபீடுங்கிறது இப்படி தாங்க இருக்கும். அதாவது ஒரு பெரிய இமேஜாக குட்டி இமேஜாக ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே பப்ளிஷ் பண்ணுறப்போ இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக பெரிய இமேஜாக காட்டுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பசில் ஃபீட். இந்த மாதிரி பசில் ஃபீடை ஃப்ரீயாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராம் A to Z பிளேலிஸ்ட்டே பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபவுண்டர் கெவின் சிஸ்டமுக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சைட்டாக தான் இந்த இன்ஸ்டாகிராம் க்ரியேட் பண்ணிட்டாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையாக க்ரியேட்டிவிட்டிவாக ஒரு இமேஜாக இல்லை ஃபோட்டோகிராஃபியாக இங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது அட்ராக்டிவாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு விலை உயர்ந்த கேமராக்களில் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. சிம்பிளான கேமராலேயே நல்லா க்ரியேட்டிவாக புதுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஹிட் அடிக்கும். உங்களுடைய போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஹிட் அடிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கிற 2 விஷயம் தான் ஹேஷ்டேக்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸு. ஹேஷ்டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் ஹேஷ்டேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஆப்டாக ஒரு கார்டனிங் போடுறீங்கன்னா ஹேஷ் கொடுத்துட்டு நீங்கள் கார்டனிங்னு சொல்லி தேடினீங்கன்னா அது சஜஷனில் காட்டுக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரு ஹேஷ் கொடுத்து ஒரு லெட்டர்ஸ் டைப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சஜஷனில் காட்டுது பாருங்கள். லட்சக்கணக்கில் தேடி இருக்காங்க. அதை கொடுக்கும்போது உங்களுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல போய் காட்டும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் கீழே லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் சேலம்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேலமில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்துட்டு அது முன்னாடியே ப்ரெஃபரன்ஸ் காட்டும். இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டு ஹிட் அடிக்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கூடிய ஆப்ஷன். இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஹைலைட்ஸு. 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நேற்று நாங்கள் போயிருந்தேன், இதை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த கதையை வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே ஸ்டோரிஸில் சொல்லலாங்க. அதுவே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரியை வந்துட்டு தனியாக ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அது பாருங்கள் ப்ரொஃபைலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டிக்கலாம். இவர் பாருங்கள் வெப்சைட்டு டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைலைட்ஸ் வச்சுருக்காரு. இது என்னென்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டேட்டஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் காண்டாக்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வியூ ஆகும். பட் ஆனால் இந்த ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை பப்ளிக்காக வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸை கிளிக் பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைலில் மேலே போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோரிஸ் வியூ ஆகும். அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஹைலைட்ஸாக சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பர்சன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை பார்க்குறப்போ உங்களை பற்றின ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டோரிஸில் பார்ப்பாங்க. உங்களை பற்றின பழைய ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஹைலைட்ஸில் பார்த்துக்கலாம்.
எக்ஸாம்பிளுக்கு 36 வாரத்துக்கு முன்னாடி இவர் செட் பண்ண ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைலைட்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இங்கே காட்டுது. இன்ஸ்டாகிராம் பட்டை கிளப்பி ஹிட் அடிக்கிறதுக்கான இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஷார்ட் வீடியோஸ், அதாவது 30 செகண்ட் இல்லை 60 செகண்ட் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடியோஸை வந்துட்டு நீங்கள் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸோ இல்லை பாட்டு பாடுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீடியோஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு. ஒரு பர்சனுடைய தனிப்பட்ட திறமையோ இல்லை பிஸ்னஸ் ப்ராடக்ட்டையோ எது வேணாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸாக வந்துட்டு ரெடி பண்ணி நீங்கள் ரீல்ஸாக பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஷார்ட் வீடியோஸ்லேயே இன்ஸ்டாகிராம் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ மியூசிக்கையும் ஆட் பண்ணி ரீல்ஸாக நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் டெக்னாலஜிஸ்னுடைய ஹையஸ்ட் ஃபியூச்சர்ஸ் தாங்க லைவ்ஸு. அது வந்து இன்ஸ்டாகிராம் லைவ் வந்துட்டு கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. லைவ் எப்படி போடுறதுன்னா ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்துட்டு லைவில் போட முடியும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்டிங் ஏஜென்சி, அதாவது நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறவங்களோ இல்லை ஒரு நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் பண்ணுறவங்களோ மட்டும்தான் லைவ் கொடுத்துட்ருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு யார் வேணால் லைவ் போடலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு லைவில் போட்டுட்ருக்காங்க. அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. லைவை பார்த்துட்டு வாங்கக்கூடிய பர்சன்ஸும் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஜுவல்லரி ப்ராடக்ட்டை வந்துட்டு லைவ்ல போட்டிருக்காங்க, அதை வாங்குறவங்களும் இருக்காங்க. இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது துணி கடைகளும் பார்த்தீங்கன்னா லைவ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த லைவ் அப்படிங்கிறது கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தை தொட்டுச்சு. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு நேரடியாக வந்து வாங்க முடியல, ஆனாலும் ப்ராடக்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக லைவ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சேலை எடுத்து காட்டுறப்போ அதை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைவ்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பர்சன் வந்து தங்களுடைய ஃபேன்ஸ் கூட பேசணும் அப்படின்னா லைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்துட்டு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இந்த லைவ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட பெட்டு கட்டுறேன், இந்த ஆப்ஷன் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதுதாங்க இன்ஸ்டாகிராம் கைட்ஸு. கைட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, குட்டியான ஒரு மினியேச்சர் பிளாக்ஸு. இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் கைட்ஸு. ஆக்சுவலாக இது என்னத்துக்கு அப்படிங்கிறது பெரும்பாலும் பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது என்னன்னு சொல்கிறேன். கைடுனா என்ன, ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு நம்ம கன்வே பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் கைடு. அதே மேட்டர் தான் இங்கே இன்ஸ்டாகிராமில். இப்போ ஒரு நகை கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டி எதுக்கு போடுறோம், இல்லை கால் கொலுசு வந்து போடுறது எதுக்கு, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு இங்கே நீங்கள் கைட்ஸில் கொடுக்கலாம். இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னென்னா, ஒரு நகைக்கடையை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நகைக்கடைகளில் தங்கம், வெள்ளி இல்லை பிளாட்டினம் இந்த மாதிரி ஒரு 3 வகையான கேட்டகரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தங்கத்தனம் பற்றின போஸ்ட் மட்டுமே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு போட்டிருப்பீங்க. அதில் அதிமுக்கியமாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு சிலம்பலம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இடத்துல குவிச்சு வச்சு நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் கைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தங்கத்தனை பற்றி இருக்கக்கூடிய பெஸ்ட்டு போஸ்ட்டை மட்டும் எடுத்து ஒரு கைடாக வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி இங்கே கைட்ஸில் காட்டலாம். இதுவே நீங்கள் ஒரு துணிக்கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, சேலைகளில் பெஸ்ட்டு சேலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டுமே எடுத்து ஒரு கண்டென்ட்டாக போட்டு அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே காட்டக்கூடிய ஒரு கைடாக போடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபிட்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கைடு இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம டயட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டயட் சார்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக பார்த்திங்கன்னா கைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம் மெசேஜிங். இதை டிஎம்னு கூட சொல்லுவாங்க. டிஎம்னா ஒன்றும் இல்லைங்க, டைரக்ட் மெசேஜ். மெசேஜிங் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் பர்சன்ஸுக்கும் அனுப்பலாம், அப்படி இல்லைனா குரூப்பாக க்ரியேட் பண்ணி குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணலாம். இந்த டிஎம் வந்து க்ரியேட்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிற பாருங்கள். நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெஸ் பேஜில் வந்துட்டு மெசேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. உங்களுக்கு வேணுமா டிஎம் பண்ணுங்கள், டிஎம்இ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. டிஎம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டைரக்ட் மெசேஜ். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங்ஸ். ஆமாங்க, இன்ஸ்டாகிராமில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட பேஜஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் டேக்கை டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், கீழே ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஒரு ஹேண்ட்பேக் ஆகட்டும், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கண்டென்ட் டிஸ்க்ளைமர் போட்டதுக்கான காரணம் இது தாங்க. நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம், பட் ஆனால் உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கரெக்டான ஷாப் தானா, கரெக்டான பர்சன் தானான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராமில் பாதுகாப்பாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு வழி என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்பு, அந்த ப்ரொஃபைல் வந்துட்டு வெரிஃபைட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. வெரிஃபைட்னா ஒன்றும் இல்லைங்க, தங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்கிட்ட காட்டி வெரிஃபிகேஷன் சிம்பிள் வாங்கியிருப்பாங்க. அதை நம்பி வாங்கலாம்.
இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா அந்த பேஜ் நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேம் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு தனியாக வெப்சைட் இருக்கா, அவங்க அட்ரஸ் எல்லாம் இருக்கா, அவங்க வந்து கரெக்டான பர்சன் தானா, அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்களா, சேல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுட்டு கூட வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணுங்கள். 3வது மெத்தட் என்ன அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை வந்துட்டு கூகுள்லேயோ இல்லை வேறு பக்கத்துலேயோ நிறைய இடம் இருக்குது இப்போல்லாம் ரிவ்யூ ரேட்டிங் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ரிவ்யூ ரேட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் ஷாப்பிங் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அது எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். அந்த பார்ட்டில் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான சில டிப்ஸும் பார்த்திங்கன்னா அதில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. ஹார்ட்டி RKJAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.